வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. வட கொரியா, தென் கொரியா வரலாற்று போரின் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே பின்வாங்கும் போர். சியோல் மீண்டும் இழந்த நாள். போர் என்றால் எப்போதும் முன்னேறும் கதை என்று நாம் நினைப்போம். ஆனால் சில தருணங்களில் போர் பின்வாங்கும் ஒரு துயர பயணமாகவும் மாறிவிடுகின்றது. 1951 ஜனவரி சியோல் மீண்டும் அந்த துயரத்தை சந்தித்தது. முந்தைய மாதங்களில் ஐக்கிய நாடுகள் படைகள் மிகுந்த நம்பிக்கையுடன் வடக்கே முன்னேறின. போர் முடிவுக்கு வருகின்றது என்று பலரும் நினைத்தனர். சியோல் மீண்டும் தென்கொரியாவின் கையில் வந்து சேர்ந்தது. கொடிகள் ஏறின, நகரம் சுவாசித்தது. ஆனால் அந்த நிம்மதி மிக குறுகியது. அப்போது ஒரு புதிய சக்தி போர்க்களத்தில் முழுமையாக நுழைந்தது. சீன மக்கள் விடுதலை படை. அவர்கள் பெரிய டாங்குகளுடன் வரவில்லை, வான்படையை பயன்படுத்தவில்லை. ஆனால் எண்ணிக்கை, வேகம், இரவு தாக்குதல், இந்த மூன்றே அவர்களின் ஆயுதம். குளிர் எலும்புகளை நொறுக்கியது. மலைகள் படைகளை சிதறடித்தன. இரவு திடீரென மரணமாக மாறியது. சீன படைகள் அலை அலையாக இறங்கினர். துப்பாக்கி சத்தம் மட்டும் அல்ல, குரல்கள், விசில்கள், அருகில் பாயும் நிழல்கள். இந்த போர் மனநிலையை உடைப்பதற்கான போர். ஐக்கிய நாடுகள் படைகள், அமெரிக்க, தென்கொரிய, மற்ற கூட்டணி படைகள் மெதுவாக பின்வாங்க தொடங்கின. பின்வாங்கல் என்றால் ஒழுங்கு உடையாமல் பாதுகாப்பாக போக வேண்டும். ஆனால் அழுத்தம் மிக அதிகம். சியோல் மீண்டும் காலியாக தொடங்கியது. மக்கள் மீண்டும் தங்கள் வீடுகளை விட்டு ஓடினர். ஒரே நகரம் ஒரே போரில் மூன்றாவது முறையாக கைவிடப்பட்டது. அந்த நகரத்தின் தெருக்கள் வெற்றியின் அடையாளம் அல்ல, வலியின் சின்னம். படைகளுக்கு இது ஒரு பின்னடைவு, மக்களுக்கு இது ஒரு பேரழிவு. நம்பிக்கை மீண்டும் உடைந்தது. இந்த பின்வாங்கல் ஒரு உண்மையை உலகிற்கு சொன்னது. இந்த போர் எளிதானது அல்ல. இது வடக்கு மற்றும் தெற்கு மட்டும் அல்ல, உலக சக்திகள் மோதும் ஒரு நீண்ட சிக்கல். சியோல் இழந்த நாள். ஒரு நகரம் மட்டும் இழக்கப்படவில்லை. இந்த போர் எங்கே முடியும் என்ற கேள்வி பிறந்த நாள். இந்த பின்வாங்கல் போரின் இறுதி அத்தியாயம் அல்ல, அது ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம். நிலையான முன்னணிகள், முடிவில்லாத மோதல்கள். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.